வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருட்களை கொண்டு வருபவர்களை கட்டி வைத்து தோலை உரிக்க வேண்டும் என்றும் அதனை நாகரிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார். காரணம், நாம் நிம்மதியா இருக்கணும். எவனோ கஞ்சா விற்க வர்றான், யார் வந்தாலும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். மாநிலத்தினுடைய காவல்துறையின் மீது எனக்கு எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட கஞ்சாவை பிடிக்கிறதுக்காக அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணலிங்க. நம்முடைய லோக்கல் சிங்கானல்லூர் சப் இன்ஸ்பெக்டரோ, எங்க இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐயோ, ஹெட் கான்ஸ்டபிளோ கஞ்சா விற்பனை பிடிப்பதற்காக உங்களுக்கு ட்ரைனிங்லாம் நாம யாரும் கொடுக்கலைங்க. அவங்க ரோட்ல போய் நீங்க கஞ்சா விற்கிறேன்னு தான் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா அந்த கஞ்சா விற்பனை பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் ஃபோர்ஸ் வேணும். அதுவும் கோயம்புத்தூர்ல இது நிறுவப்பட வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து எப்படிப்பட்ட போதை உள்ளே வந்தாலும் கூட அவனை பிடித்து கட்டி வைத்து தோல் உரிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இதை நாகரிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஒரு தலைமுறையை அழிப்போம். அதனாலதாங்க ஐயா, எந்த சட்டத்திலும் மரண தண்டனை இருக்காது. ஐபிசியில் இருக்கு செக்ஷன் 302. மரண தண்டனை என்பது ரொம்ப ரொம்ப யோசிச்சு மரண தண்டனை கொடுப்பாங்க. கொலை பண்ணிருக்கணும், கொடூரமான குற்றம் பண்ணிருக்கணும், மரண தண்டனை. இந்த இந்தியன் பீனல் கோட் இல்லாம இன்னொரு செக்ஷன்ல மரண தண்டனை பார்த்தீங்கன்னா NDPS, இந்த ட்ரக்ஸ் ஆக்ட். 2ல மட்டும்தான் இந்திய அரசாங்கம் மரண தண்டனை வச்சிருக்காங்க. ஒன்று இந்தியன் பீனல் கோட்ல குற்றம் செய்பவர்களுக்கு, கொடூரமான குற்றம். இன்னொன்று ட்ரக்ஸ் விற்கிறவங்களுக்கு, அங்கேயும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்த முடியாதனால தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் வந்திருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.